ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. குக்கரில் 2 விசில் தாங்க. சட்டு புட்டுன்னு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதிக டைம் எடுக்காது. இந்த மாதிரி சுவையாக செஞ்சு வச்சு பாருங்கள். கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க. நம்ம இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு பிரசாதம் அரிசி பாயாசம் ரெசிபி எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. பருப்பு செவந்து அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நெய்யிலே வறுத்துக்கங்க. ரொம்ப செவந்துடக்கூடாது. இது மாதிரி லைட்டாக கலர் மாதிரி வாசம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட 3 ஏலக்காய் கூடவே 1 கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்காமல் இதை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி ரவை பதத்துக்கு இருக்கணும். தேங்காய், பருப்பு, அரிசி எல்லாமே அரைப்பட்டிருக்கு பாருங்கள். அரைச்சி எடுக்கும்போதே நல்ல மணமாக இருக்கும். நெய்யில் வறுத்துட்டு அரைக்கிறதுனால இது மாதிரி கொரகொரப்பாக ரவை பதத்துக்கு தாங்க இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே சட்டுன்னு ஈஸியாக 2 விசிலில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடான பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்த அரிசி பருப்பு பொடியை சேர்த்துட்டு எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. 1/4 கப் அரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்தோம். அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்து ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு ஒரு முறை கலந்துட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர விட்டு நிறுத்திக்கங்க. அதே ஹை ஃப்ளேமில் வச்சுனிங்கன்னா 3 விசில் வர விட்டு நிறுத்துங்க. இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில் தாங்க விட்டேன். நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள் குழைய. இது மாதிரி நல்லா கலந்துக்கங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம சேர்த்ததுனால அடிலாம் பிடிக்காது, கட்டிகளும் ஆகாது. நல்லா கொதி வந்த பிறகு ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடினிங்கன்னா கட்டிலாம் இல்லாமல் நல்லா குழைய வெந்து வந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ப நீங்கள் கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததும் இதில் காய்ச்சி ஆறின பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. கொதி வர தொடங்கியிருக்கு. இப்போ காய்ச்சி ஆறின பால் 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேண்டியது இல்லைங்க. இது மாதிரி லைட்டாக கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் நெய்யில் வறுத்த தேங்காய், முந்திரி, திராட்சையை சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க. சட்டுன்னு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான டேஸ்டியான அரிசி பருப்பு பாயாசம் ரெடி. நீங்கள் சேமியா பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம்லாம் செஞ்சுருப்பீங்க. அதை விட இந்த அரிசி பருப்பு பாயாசம் அம்மனுக்கு ரொம்பவே உகந்தது. இதை நீங்கள் வரலட்சுமி நோன்பு நெய்வேத்திய பிரசாதமாக வச்சு படைக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதிக டைம் எடுக்காதுங்க. நீங்கள் அரிசி பருப்பை வறுத்து குக்கரில் மாற்றிட்டிங்கனாலே போதும். ஒரே கொதியில் சட்டுன்னு ரெடி ஆகிடும். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.